வந்து அடிமைப்படுத்தி இங்க இருந்து சங்கிலியில கட்டி எங்க கொண்டு போறான்? பாபிலோனுக்கு. எங்க கொண்டு போறான்? எகிப்துல இருந்து அவர் கூட்டிட்டு வந்தார். அது மாதிரி பழைய பாவ வாழ்க்கையில இருந்து கொண்டு வந்து சபையில விட்டுட்டாரா? ரசிக்கப்பட்டீங்க. இங்க தப்பு பண்ணா எங்க வருதான்? ஆர்டரோட வரான். யாரு? நான் அவனை அனுப்பினேன்றார் ஆண்டவர். யார? ராஜா நேபுகாத்து நேச்சார அனுப்புறாரு. அவன் வந்து அக்கினியால தேவாலயம் பார்க்க மாட்டான். இன்னைக்கு தேவாலயம் யாரு? வியாதி வருது, பலவீனம் வருது, சில வீட்டுல அடி உழுவுது. அல்லேலூயா. உழுதா? பிளஸ் மைனஸ் இதெல்லாம் உழுதா? அல்லேலூயா. அடி உழுவுது. என்னென்னமோ வருமான குறைவு, நிறைய வருமான இழப்பு. அல்லேலூயா. வருமானம் வந்தாலும் வருமான இழப்பு. இதெல்லாம் எங்க இருக்கு வருதா? நீ தேவனை அவர் சொன்னபடி ஆராதிக்காம அது பார்வைய, அதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்களோ, அதனாலதான் இவங்க ஜெயிச்சிட்டாங்களோ. இந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்துவதனால் கண்கள் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு நல்லதை பார்த்தா பரவாயில்ல, அல்லேலூயா, நல்லதுக்கு இல்லை அப்படியே தேடு. கண்கள் என்ன செய்யலாம்? அதுவா வந்துச்சு. இவன் என்ன பண்ணான்னா, அந்த மோசே மேலே போயிட்டாரு. 40 நாள் ஜெபிக்கும். ஒரு நாள் 10, 2 நாள் 10, 10 நாள் 10. மோசே வரல போயிருப்பாரு. ஏன்னா சோறு கொண்டு போல, தண்ணியும் கொண்டு போல. நேரக்கு வயசானவர் என்னது அவுட்டு. அதனால நம்மளை நடத்திட்டு போக, சரி ஆரோன் நீ வா நம்மளாம் போகலாம் அப்படின்னு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கல. நம்மளை அழுத்திட்டு போவோம் ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம். தான் பிசாசு கொடுக்குற ஐடியா. நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நினைச்சு அதோடைய விருப்பத்தை நிறைவேறும். எல்லாத்தையும் நிறைய போட்டோம்னா அதுவே வருதான். என்னது வருதான்? பொன் கண்ணுக்குட்டி அதுவே கருப்பிடிக்கும் போது செய்யும் போது அதுவே உருவாகுதான். அல்லேலூயா. உடனே நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அது முன்னாடி ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான், நடனமா. அது மாதிரி இங்க வந்தோன்னே ஒரு குழப்பம். என்னடா அது மழை பெய்ய பார்த்தா அங்கன்னா நம்மளே பைப்பில் அப்படி தண்ணி கட்டிடுவோம். நம்ம நினைச்சா வேலைக்கு போகலாம், சம்பளம் கிடைக்கும், நம்ம நினைக்கலாம் தூங்கலாம். இங்கே வந்தால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்னது? சம்பாரிச்சா காணிக்கையை கொண்டு வந்து எங்கே கொடுக்கணுமா? கட்டத்தை கொடுக்கணும். இதெல்லாம் புது கதையாக இருக்குது. நான் சம்பாதிக்கிறது எனக்கு தானே. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டில் போட்டு பாருங்க, வயிறு தான் உங்கள் தேவன். தேவனுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்களா? வயிறு தான். அதான் என்ன அர்த்தம் கவனிங்க? வயிறு தான். அல்லேலூயா. வயிற்றுக்கே போகிறோம். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு என்ன செய்யலை? கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலை. இது மாதிரி ஒன்று. அல்லேலூயா. அனனியா சப்பீரால் மாதிரி என்ன பண்ணுறாங்க? ஒரு பங்கை ஒழிச்சு, மனசார ஒழிச்சு வைக்கிறான். அல்லேலூயா. ஒரு பங்கை என்ன செய்யறானா? ஒழிச்சு வைக்கிறான். அந்த சொல்றது தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்து, செசாருடையதை வரி கட்டுறோம், வரி கட்டி இன்கம் டேக்ஸ் ஏமாத்தாரு. வண்டி வரி, ரோடு வரி, இந்த வரி, இந்த வரி. அல்லேலூயா. கர்த்தருடையதை கர்த்தருக்கு. அப்போ பணம் மட்டும்தான் கர்த்தரோடதா? வேற என்ன? எல்லாமே. அல்லேலூயா. பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கணவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், மனைவியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்படி பேசுகிறேன். எப்படி கோல் பேசலாம் நேரம் இருக்கும். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு சிலவங்க வெளி வேலை செய்வீங்க. எல்லாம் செஞ்ச டைம் எங்கேயாவது இருக்குமா? அசந்து வந்துடும், தூங்கிடுவீங்க. தூக்கமே வரலன்ற வேலையே இருக்காது. அல்லேலூயா. 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 இன்னும் டைம் இருந்தால் சொந்தக்காரங்க, உறவினர்கள், பக்கத்து வீடு அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே படுத்துப்பாரு. அப்படியே இழுத்துடும். எப்போ தூங்கணும்னு நமக்கே தெரியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தாங்க மகிமை உள்ளவைகள் மேல் தான் என்ன செய்யுமா? காவல் உண்டாயிருக்கும். அப்படின்னா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு மேல என்ன செய்யுது? மகிமை வந்துருது. மகிமை வந்தனால காவல் வந்துருது. அப்படி ஒப்பு கொடுக்காத எந்த பொருளும், எந்த உறவும், எந்த விஷயமும் என்ன செய்யலாம்? காவல் இல்லை. என்ன செய்யல? அதுக்கு மகிமையும் இல்லை, அதுக்கு காவலும் இல்லை. அப்ப என்ன செய்வான்? சத்துரு காவல் இல்லாதத தொடுவானா? அல்லேலூயா. இப்ப நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு? இங்க வந்து இங்க இருக்கிறதுங்களெல்லாம் என்ன பண்றாரு? விலங்கு போட்டு
சாமர்த்தியமானதுகளை, நல்லதுகளை, உதவாததான் இந்த ஊர்ல வச்சுட்டு போயிட்டான். இதுல உள்ள சாமர்த்தியம், அழகானவங்க, தெளிவானவங்க, புத்திசாலிகள். வீட்டுல இருந்து ஜெபிச்சாலே போதும். இந்த புத்திசாலிகள் பேசுற பேச்செல்லாம் இங்க போய் தான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் எதுக்கு தேவாலயம் இருக்கு? அல்லேலூயா. இரவும் பகலும் தேவாலயத்தின் வாசல்கள் பூட்டப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரணும், போகணும், ஜெபிச்சுட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீ சொல்லிட்டு போனாங்களா அவங்கள்ட்ட? பார்த்தாலும் என்ன, அது ஒருத்தர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் எல்லாமே அல்லேலூயா. அங்க இருந்து வரணுமான்னு யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவாலயத்துல தான் என்ன நிறைஞ்சிருக்குதான்? நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. என்ன இருக்கு? என் வீட்லயே ஜெபிக்க கூடாது. வீட்லயும் ஜெபிக்கலாம். தேவாலயத்துல என்ன செய்யணும்? சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. தேவாலயத்துல என்ன செய்யணும்? கண்ணு தெரியாம தேவனுடைய கிருபை என்னாலும் இருக்குது. தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்னு யார் சொல்றாரு? தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். ஒலிவ மரத்துக்கு ஜலப்பிரளயம் வந்து கூட அழிவு இல்லை. அல்லேலூயா. அது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு சிக்கனை போட்டு வச்சா அப்படியே கெட்டு போகாம இருக்குன்றாங்க ஒலிவ எண்ணெய். அல்லேலூயா. அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த ஒலிவ மரம் எப்படி இருக்கான்? பச்சையான. சொல்லுங்க. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். எனக்கு அழிவே இல்லை. நான் எப்பொழுதும் பசுமையா இருப்பேன், கனிகள் கொடுப்பேன். அல்லேலூயா. நம்ம ஆராதனை கேட்டோம், நதிகள் ஓடும். நம்ம உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யுமா? ஓடி போய் அடுத்தவங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுத்துக்கும், பரிசுத்தத்தை கொடுக்கும், ஒழுங்க கொடுக்கும். உங்களை பார்க்கும் போதே அல்லேலூயா. பார்க்கும் போதே என்னமா? ஒழுங்க கொடுக்கும். எல்லா விஷயத்திலுமே ஒழுங்கும் கரமமா இருக்கணும். எப்படி வேணா ஆலயத்துல நான் உட்காந்துக்குவேன். அல்லேலூயா. அவங்க கை தட்டு நம்ம நான் என்ன மோசம் பண்ணிட்டு இருக்கோம்னா என்ன நடக்கும்? அங்கிருந்து நேபுகாத்நேச்சர் வந்து என்ன பண்ணிருப்பான்? இங்க இருந்து சிறை பிடிச்சிட்டு போயிடுவான். அந்த சிறைகள் தான் நோய்கள், பேய்கள், அல்லேலூயா, வியாதிகள், உபத்திரவங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் தேவனை மீறி வருது. தேவனா அனுமதிச்சு கேட்டு சில டைம்ல விசுவாசத்தை சோதிக்க, பக்தியை சோதிக்க சில வேலைகள்ல பேசிட்டு நடக்கும். இதெல்லாம் என்னது? சிறை பிடிப்பெல்லாம் என்னது? நம்மளா என்ன செய்யறது? சரியில்லாத விஷயங்கள்ல இப்படி வருது. அல்லேலூயா.